Hi students, very good morning to all. I am happily welcome you all in our 11th standard new academic year. Students, I hope you are all fine with good health. Today we are going to see about the topic is from Unit 1, Chapter 1, Introduction to Computer. This is our first lesson in computer science and computer application. Students, today our topic is about computer and its generation. Let me see our topic. What is computer? Let me explain what is meant by computer. It is an electronic calculating device, isn't it? Okay, computer அப்படினாவே நீங்க 6th to 9th அதோட பேசிக்ஸ் படிச்சிருப்பீங்க. What is computer and then basic information of computer என்னென்ன படிச்சிருப்பீங்க? Input device, output device, control unit, CPU பத்தி படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அதை தான் இந்த ஃபர்ஸ்ட் லெசனில் கொஞ்சம் எலாபரேட்டாக பார்க்க போறீங்க. ஓகே, before 19th century, the term computer was referred to human. Students, இப்போ நம்ம கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத எப்படி யூஸ் பண்ணுறோம்? நம்ம ஒரு ஸ்மார்ட் மொபைல் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸ்மார்ட் ஃபோனும் கம்ப்யூட்டரை சேர்ந்தது தான். ஸ்மார்ட் ஃபோன் அண்ட் தென் லேப்டாப்பாக யூஸ் பண்ணுறோம், நோட் புக்காக யூஸ் பண்ணுறோம், நோட் புக் கம்ப்யூட்டர் அண்ட் தென் டேபாக யூஸ் பண்ணுறோம், ஒரு டெஸ்க்டாப்பாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா? இதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் எப்படி இருந்துச்சு, எவ்வளோ பெரிய சைஸில் இருந்துச்சு, அதை எப்படி ப்ராசஸ் பண்ணாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். பிஃபோர் த 19th century, 19th centuryக்கு முன்னாடி வரைக்குமே கம்ப்யூட்டர் அப்படிங்கிற வேர்டு யாரை மென்ஷன் பண்ணுச்சு, யாரை டினோட் பண்ணுச்சு அப்படின்னா ஹியூமன் பீயிங்கை தான். பிகாஸ் who performed the calculation using the abacus யூஸ் பண்ணியோ இல்லை ஒரு ஸ்லைட் ரூல் யூஸ் பண்ணி யார் கால்குலேஷன் பண்ணுறாங்களோ அவங்க தான் யார் அப்படின்னா கம்ப்யூட்டர் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, நாட் டு த மிஷின் வச்சு கிடையாது. The term computer is derived from the word compute. கம்ப்யூட் அப்படிங்கிறது லாட்டின் வேர்டு. கம்ப்யூட் அப்படிங்கிறது என்னது? லாட்டின் வேர்டு. அதுலேருந்து டிரைவ் ஆகி வந்தது தான் கம்ப்யூட்டர், விச் மீன்ஸ் கால்குலேட். ஓகே, கம்ப்யூட்டர் அப்படின்னாவே நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது கால்குலேட்டிங் மிஷின் தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஓகே, the person who performs the calculation is called as computer. ஒரு பர்சன் வந்து ஒரு கால்குலேஷனை பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா அவங்கள கம்ப்யூட்டர்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா அந்த டேர்ம் எப்படி மாறுச்சு? This term was later given to the mechanical device because ஒரு ஹியூமன் பீயிங்க்கு நிறைய ஒர்க் இருந்துச்சு இல்லையா? அப்போ அந்த ஹியூமனோட ஒர்க்கை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக ஒரு மெக்கானிக்கல் டிவைஸ் கொண்டு வராங்க, அதுதான் கம்ப்யூட்டர். ஸோ மிஷின் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? டு ரெடியூஸ் த ஹியூமன் ஒர்க். ஹியூமனோட பேர்டனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான் மிஷினுங்கிறதே யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஓகே, ஒரு மெக்கானிக்கல் டிவைஸ் கண்டுபிடிச்சாங்க டு ரீப்ளேசிங் த ஹியூமன் கம்ப்யூட்டர். தட் இஸ் கால்ட் த எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த growth ஆஃப் கம்ப்யூட்டர். க்ரோத் அப்படின்னா டெவலப்மெண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா? இப்போ நம்ம கையில் மொபைல் ஃபோன் இருக்குது, ஸ்மார்ட் மொபைல். இப்போது ஃபர்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணாங்க? மொபைல் அப்படிங்கிறது நம்மளோட இன்ஃபர்மேஷனை இன்னொருத்தவங்களுக்கு கன்வே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம், நம்மளோட இமேஜை ஷேர் பண்ணுறோம், வீடியோ ஷேர் பண்ணுறோம், இந்த மாதிரி நிறைய பர்பஸ்க்காக ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? இதுக்கு முன்னாடி டெலகிராம் யூஸ் பண்ணாங்க, போஸ்ட் லெட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க இல்லையா, ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா டெலிஃபோன் வந்துச்சு. டெலிஃபோன் வந்து யாரோ ஒரு பூத் வச்சுருந்தாங்க, எஸ்டிடி பூத்தில் இருந்துச்சு. அப்புறம் அவங்கவுங்க வீட்டிலேயே ஓனாக வாங்கி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா செல்லுலார் ஃபோன் வந்துச்சு இல்லையா? செல்லுலார் ஃபோன் வந்த பிறகு ப்ளூடூத் ஹெட்செட்டோட ஒரு ஃபோன் வந்துச்சு. அதுக்கப்புறம் இன்டர்நெட் யூஸ் பண்ணுற மாதிரி பட்டன் ஃபோன்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறமா இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், டச் மொபைல் இல்லையா? ஸோ திஸ் இஸ் த growth ஆஃப் த மொபைல். ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணோம், அது லெட்டர்லேருந்து ஆரம்பித்து கடைசியாக ஸ்மார்ட் ஃபோன் வரைக்கும் வந்து முடிஞ்சிருக்கு இல்லையா? லைக் தட் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட ஃபர்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணாங்கன்னா அபாக்கஸ் யூஸ் பண்ணாங்க. இன்னும் வெரி வெல் இல்லையா? அபாக்கஸ் உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியர். அபாக்கஸ் தான் ஃபர்ஸ்ட் டிவைஸ், கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ண ஒரு டிவைஸ். இதில் என்ன பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் தான் இதில் பெர்ஃபார்ம் பண்ண முடியும் இன் அபாக்கஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த நேப்பியர் போன். நேப்பியர் போன் இஸ் நத்திங் பட் இதுவும் அபாக்கஸ் மாதிரி ஒரு டிவைஸ் தான், கால்குலேட்டிங் டிவைஸ் தான். பட் இதில் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் எந்த ப்ராசஸ் இதில் பண்ண முடியும். அண்ட் தென் டேப்லெட்டிங் மிஷின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இதுக்கு முன்னாடி அபாக்கஸ், நேப்பியர் போன் பார்த்தீங்க இல்லையா? இதில் பண்ண எல்லா கைண்ட் ஆஃப் கால்குலேஷனும் உங்களால் டேப்லெட்டிங்லேயும் பண்ண முடியும். ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா இன் டேப்லெட்டிங் மிஷின் வி கேன் ஸ்டோர் த டேட்டா. ஓகே, அபாக்கஸ்லேயும் நேப்பியர் போன்லேயும் உங்களால் அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியாது. ஓகே, there is no facility at all, but in the tabulating machine we have that facility to store the data. Okay, and then Pascal line வந்து ஒரு procedure of calculator னு சொல்லலாம். procedure means முன்னோடி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க கால்குலேட்டருக்கு முன்னோடி எது அப்படின்னா Pascal line. and then last one is the analytical engine அப்படிங்கிறத யார் கண்டுபிடிச்சாங்க? the father of the computer, சார்லஸ் பாப்பேஜ். அவர் கண்டுபிடிச்சது தான் அனலிட்டிக்கல் என்ஜின். 1837 கண்டுபிடிச்சார். ஓகே, இந்த அனலிட்டிக்கல் என்ஜினில் என்ன பண்ணாங்க அப்படின்னா இன்புட் கொடுத்து ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் கொண்டு வந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ், லிசன் இட் கேர்ஃபுல்லி.
we can use computer everywhere around us இல்லையா? கம்ப்யூட்டர் நம்ம எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம், அண்ட் தென் வெளியில் ஒரு சூப்பர் மார்க்கெட் போனால் பில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. எல்லா இடத்துலையுமே கம்ப்யூட்டர் கண்டிப்பாக யூஸ் ஆகுது இல்லையா? இன் ஆல் த ஸ்பியர்ஸ் ஆஃப் லைஃப், இன் த ஃபீல்ட் ஆஃப் எஜுகேஷனில் கண்டிப்பாக கம்ப்யூட்டர் யூஸ் ஆகுது. ஓகே, அண்ட் தென் ரிசர்ச், travel and tourism, weather forecasting and social networking. Social networking means WhatsApp, Insta, FB, ஓகே, ட்விட்டர், இது எல்லாமே சோஷியல் நெட்வொர்க்கிங். அண்ட் தென் இ காமர்ஸ் மீன்ஸ் பிஸ்னஸ். நம்ம ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் இ-காமர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லா ஃபீல்டுலேயுமே, இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஃபீல்டில் என்ன ஆகுது, கம்ப்யூட்டர் யூஸ் ஆகுது. அண்ட் தென் டுடே நோ ஆர்கனைசேஷன் கேன் ஃபங்க்ஷன் வித்தவுட் அ கம்ப்யூட்டர், isn't it? இப்போ எந்த ஒரு ஆர்கனைசேஷனுமே கம்ப்யூட்டர் இல்லாமல் ரன் ஆகிறதே கிடையாது. இன்ஃபேக்ட் வேரியஸ் ஆர்கனைசேஷன் ஹாவ் பிகம் த பேப்பர்லெஸ். வாட் இஸ் மீன் பை பேப்பர்லெஸ்? நம்ம எல்லாருமே இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில், இந்த குவாரண்டைனில் நம்மளோட எல்லா விஷயத்தையுமே டிஜிட்டலாக தான் சென்ட் பண்ணுறோம். த்ரூ த இன்டர்நெட், ஒரு மொபைல்லேருந்து இன்னொரு மொபைலுக்கு, ஒரு சிஸ்டத்துலேருந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு தான் நம்ம சென்ட் பண்ணுறோம் இல்லையா? பேப்பர்லெஸ் அப்படின்னா அந்த டிஜிட்டலை தான் நம்ம பேப்பர்லெஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட், computer have been evolved over the years from the simple calculating devices to high speed portable computer. ஸோ ஒரு கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம் ஒரு சிம்பிள் கால்குலேட்டிங் மிஷின்லேருந்து ஒரு ஹை ஸ்பீட் போர்ட்டபிள் கம்ப்யூட்டராக எப்படி மாறுச்சு அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். ஓகே, growth in the computer industry is determined by the development in technology. ஸோ growth அப்படின்னு என்ன சொல்கிறோம், அதோட டெவலப்மெண்ட்டை தான் நம்ம growthன்னு சொல்கிறோம். அப்போ அபாக்கஸ்லேருந்து ஆரம்பித்து இன்னைக்கு ஒரு டெஸ்க்டாப், ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக கம்ப்யூட்டர் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்னென்ன ஜென்ரேஷன்ஸ் அண்ட் என்னென்ன காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க, ஒரு ஜென்ரேஷன்லையும் என்னென்ன இம்பார்ட்டன்ட் மெத்தட்ஸ், அண்ட் தென் அதுக்கான மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் பார்க்க போகிறீங்க. பேஸ்ட் ஆன் த வேரியஸ் ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட், கம்ப்யூட்டர் கேன் பி கேட்டகரைஸ்ட் இன்டு டிஃப்ரெண்ட் ஜென்ரேஷன். ஸோ அதோட டெவலப்மெண்ட் வச்சு தான் அதோட ஜென்ரேஷனை அவங்க என்ன பண்ணுறாங்க, செப்பரேட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் இஸ் வேக்கம் டியூப்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் லிசன் இட் கேர்ஃபுல்லி. இதில் இருக்கிற 1942 to 1955 இயர்ஸும் நமக்கு புக்கில் இருக்கிறது டிஃபர் ஆகும். பட் எக்ஸாக்டான இயர் யாருக்குமே தெரியல. ஓகேவா? பிகாஸ் எக்ஸாக்டான இயர் வந்து எந்த இயர்லேருந்து எந்த இயர் யூஸ் பண்ணுறோங்கிறதுலாம் கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் செகண்ட் ஜென்ரேஷனில் யூஸ் பண்ணாங்க, அண்ட் தென் செகண்ட் ஜென்ரேஷனில் இருக்கிறது தேர்ட்லேயும் யூஸ் பண்ணாங்க. இப்போ நம்ம ஃபிஃப்த்தும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், சிக்ஸ்த் ஜென்ரேஷனும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எக்ஸாக்ட் இயர் அப்படிங்கிறது நீங்கள் புக்கில் இருக்கிறத படிச்சுக்கோங்க. ஓகேவா? வேக்கம் டியூப்ஸ் வேர் யூஸ்ட் அஸ் த மெயின் காம்போனன்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரில் வேக்கம் டியூப்ஸ் தான் என்ன மெயின் காம்போனண்ட்டாக இருந்துச்சு. ஓகே, டு ஸ்டோர் அண்ட் ப்ராசஸ் த டேட்டா. ஸ்டூடெண்ட்ஸ் லிசன் இட் கேர்ஃபுல்லி. கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ்ன்னு சொல்லிட்டோம். பட் கம்ப்யூட்டரில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு இன்புட் தரோம், அதை ப்ராசஸ் பண்ணி நமக்கு ஒரு அவுட்புட்டாக தருது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ ஒரு டிஷ் குக் பண்ண போகிறீங்க, அதுக்கு இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிறீங்க இல்லையா, வெஜிடபிள்ஸ் அண்ட் தென் ஃப்ரூட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிறீங்களா, அதுதான் இன்க்ரீடியன்ஸ் தான் நாங்கள் இன்புட் அப்படின்னு சொல்கிறீங்க. அண்ட் தென் அது குக் பண்ணுறதுக்கு சம் டைம்ஸ் ஆகுது இல்லையா, ஃப்ரை பண்ணுவீங்க அண்ட் தென் பாயில் பண்ணுவீங்கல்ல, அதுதான் ப்ராசஸ். லாஸ்ட்டாக அந்த டிஷ் உங்களுக்கு ப்ரிப்பேர் ஆகி வருது இல்லையா பிளேட்டில், அதுதான் அவுட்புட். இஸ் தட் கிளியர்? இதே வேலையை தான் கம்ப்யூட்டர் பண்ணுது. நான் கொடுக்குற டேட்டாவை அதை என்ன பண்ணுதுன்னா இன்புட்டாக எடுத்துக்கிட்டு ஃபீட் த இன்புட் அண்ட் தென் ப்ராசஸ் த டேட்டா. நான் கொடுத்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி ஒரு அவுட்புட்டாக எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. திஸ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். இஸ் தட் கிளியர்? ஓகே. அண்ட் தென் கம்ப்யூட்டர் இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் நம்ம மெயின் காம்போனண்ட்டாக வச்சுருக்கிறது வேக்கம் டியூப்ஸ். ஓகே, அண்ட் தென் இங்கே ஒரு கம்ப்யூட்டர்னு இருக்குது, அதில் நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். அந்த ஸ்டோரேஜுக்கு யூஸ் பண்ணுறது தான் மேக்னெட்டிக் ட்ரம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் யூஸ் பண்ண ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் என்னது, மேக்னெட்டிக் ட்ரம். ஓகே, அண்ட் தென் இட் இஸ் பிக் இன் சைஸ். நீங்கள் பார்த்தாலே தெரியும், இதுதான் வேக்கம் டியூப். இது ஒரு ரூம் ஃபுல்லாகவே இருக்கும், ஃபுல்லாகிடும். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரை ஒரு ரூம் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு கார்னரில் இன்புட் கொடுத்தாங்கன்னா சென்டர் ஆஃப் த டிவைஸில் அதை ப்ராசஸ் பண்ணி லாஸ்ட்டு கார்னரில் இருக்கிற மிஷினில் தான் அதை அவுட்புட் தரும். ஓகே, அண்ட் தென் இட் கன்சியூம்டு மோர் பவர். In this place we just refer the power is called as the electricity. இந்த இடத்துல பவருங்கிறத நம்ம என்ன ரெஃபர் பண்ணிக்கணும், எலக்ட்ரிசிட்டின்னு வச்சுக்கணும். ஓகேவா? இட் கன்சியூம்டு மோர் பவர். ஏன்னா அது ரொம்ப பிக் இன் சைஸில் இருந்தனால நிறைய எலக்ட்ரிசிட்டியை கன்சியூம் பண்ணுச்சு. அண்ட் தென் மால் ஃபங்க்ஷன் டியூ டு த ஓவர் ஹீட். ஸ்லோ ப்ராசஸ் ஆனால் தான் ஒரு டிவைஸ் கண்டிப்பாக ஹீட் ஆகும் இல்லையா, இன்னும் வெரி வெல். அப்போது ஸ்லோ ப்ராசஸாக இருந்தனால ஓவர் ஹீட் ஆச்சு. இட் ப்ரொடியூசஸ் த மால் ஃபங்க்ஷன். வாட் இஸ் மீன் பை மால் ஃபங்க்ஷன்? விச் மீன்ஸ் இட் ப்ரொடியூசஸ் த ராங் அவுட்புட். ஒரு தப்பான அவுட்புட் தரது தான் நம்ம மால் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். எதனால் அது தப்பான அவுட்புட் தந்துச்சு, ஓவர் ஹீட்டால். அண்ட் தென் இட் சப்போர்ட்ஸ் ஒன்லி த மிஷின் லாங்குவேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் நம்ம என்ன பண்ணோம், மிஷின் லாங்குவேஜ் யூஸ் பண்ணோம். வாட் இஸ் கால்டு மிஷின் லாங்குவேஜ்? ஸ்டூடெண்ட்ஸ், இன் த கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் we have used two.
First one is the machine language, second one is the high level language. Machine language is nothing but computer understandable language தான் machine language ன்னு சொல்லுவோம். 0 and 1 கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் என்ன அப்படின்னா மிஷின் லாங்குவேஜ். மிஷின் லாங்குவேஜ்னா என்ன? 0 and 1 தான் மிஷின் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இனியக். இனியக் அப்படிங்கிறது ஒரு டிஜிட்டல் கம்ப்யூட்டர். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா கம்ப்யூட்டரை டெவலப் பண்ணதுக்கு அப்புறமா ஓகே இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் த இனியாக் எலக்ட்ரானிக் நியூமரிக்கல் இன்டகிரேட்டர் அண்ட் கால்குலேட்டர் ஓகே வாஸ் இன்வென்டட் பை த ஜே Presper Eggert and the John Mauchly at the University of Pennsylvania and began construction in 1943 and was not completed until 1946. ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் பெனிவேனியா அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணாங்கன்னா இந்த இனியாக் அப்படிங்கிற டிஜிட்டல் கம்ப்யூட்டரோட கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டார்ட் பண்ணாங்க. எப்போ அப்படின்னா 1943. பட் 1946 வரைக்குமே என்ன பண்ணலை, இதை கம்ப்ளீட்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிக்கலை. அதுக்கப்புறமா இட் ஆக்குபைட் அபவுட் 1800 ஸ்கொயர் ஃபீட். ஸோ 1800 ஸ்கொயர் ஃபீட் இதோட சைஸ் ஓகேவா, அதை ஆக்குபைட் பண்ண சைஸ். அண்ட் தென் இட் யூஸ்ட் அபவுட் 8000 வேக்கம் டியூப்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் எத்தனை வேக்கம் டியூப்ஸ் அதுக்குள்ளே வச்சுக்கிச்சு ஒரு டேட்டாவை ப்ராசஸ் பண்ண அப்படின்னா 18,000 வேக்கம் டியூப். அண்ட் தென் இதோட வெயிட் ஆல்மோஸ்ட் 50 tons. ஜஸ்ட் இமேஜின் தட் இப்போ நம்ம கம்ப்யூட்டரை ஒரு சிங்கிள் பர்சன் லிஃப்ட் பண்ண முடியும், தூக்க முடியும் இல்லையா? லேப்டாப்பும் நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போர்ட்டபிளாக எடுத்துகிட்டு போகிறோம். பட் த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் எல்லாமே ஒரு ரூம் ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா? ஓகே, அப்போது இதை நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேரோட ஹெல்ப்பில் தான் இதை உங்களால் ரீப்ளேஸ் பண்ண முடியும். பிகாஸ் 50 tons வெயிட் இருந்திருக்கு அப்போவே. ஓகே, அண்ட் தென் இனியாக் வாஸ் த ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் பிகாஸ் இட் வாஸ் ஃபுல்லி ஃபங்க்ஷனல். ஸோ அவங்க பாதியிலேயே அந்த ப்ராசஸை நிறுத்தினாலும் அது ஃபுல்லாக ப்ராசஸ் ஆச்சு ஃபங்க்ஷன் ஆச்சுங்கிற காரணத்தால் இதுதான் ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க இனியாக். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் எட்வாக் அண்ட் யூனிவாக். எலக்ட்ரானிக் டிஸ்கிரீட் வேரியபிள் ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டர், யூனிவர்சல் ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டர். இது ரெண்டுமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் அதுக்கப்புறமா யூஸ் பண்ண 2 டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி செகண்ட் ஜென்ரேஷன். The thousands of transistors were replaced vacuum tubes. This is called the transistor. இதுதான் டிரான்சிஸ்டர்னு சொல்லுவோம். வேக்கம் டியூபை ரீப்ளேஸ் பண்ணி டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரில் மேக்னெட்டிக் ட்ரம் யூஸ் பண்ணாங்க ஸ்டோரேஜ்க்காக இல்லையா? பட் இன் தி செகண்ட் ஜென்ரேஷன் வி யூஸ் தி மேக்னெட்டிக் கோர் யூஸ் பண்ணாங்க, யூஸ்ட் அஸ் அ மெமரி. அண்ட் தென் இட் இஸ் ஸ்மாலர் இன் சைஸ் வென் கம்பேர்டு டு த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். அதோட சைஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணும்பொழுது. அண்ட் தென் இட் ஜென்ரேட்டட் த லெஸ் ஹீட். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் அந்த மாதிரி நிறைய ஹீட் இதில் வரல, அந்த மாதிரி கரெக்டான ரிசல்ட்டை கொடுத்துச்சு. இட் கம்பேர்டு லெஸ் பவர் வென் கம்பேர்டு டு தி ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். இட் கன்சியூம்டு த லெஸ் பவர். கன்சியூம்டு மீன்ஸ் ரொம்ப கம்மியான எலக்ட்ரிசிட்டி அது கன்சியூம். அண்ட் தென் பஞ்ச்டு கார்ட் வேர் யூஸ்டு. பஞ்ச்டு கார்டு அப்படிங்கிறது ஒரு இன்புட் டிவைஸ் ஓகேவா? இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷனை ஹோல் மாதிரி அதோட லெட்டரை டைப் பண்ணும் ஓகேவா? அதில் ஹோல் தான் இருக்கும், அந்த லெட்டர்ஸை டைப் பண்ண அதில் ஹோல்ஸ் மட்டும்தான் இருக்கும் ஓகேவா? அதை தான் பஞ்ச்டு கார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் இது வந்து ரொம்ப லெஸ் பவரை கன்சியூம் பண்ணணும்னு சொல்லியாச்சு இல்லையா? அடுத்து பஞ்ச்டு கார்ட்ஸ் இதில் யூஸ் பண்ணாங்க. இதில் தான் செகண்ட் ஜென்ரேஷனில் தான் ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணாங்க. வாட் இஸ் மீன் பை ஆப்ரேட்டிங் சிஸ்டம்? இஸ் தேர் எனி ஐடியா? ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மீன்ஸ் ஹார்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர். நமக்கு எப்படி ஹார்ட் இருந்தால் தான் நம்ம ஃபங்க்ஷன் ஆகுறோமோ அதே மாதிரி ஓஎஸ் இருந்தால் தான் கம்ப்யூட்டர் ஃபங்க்ஷன் ஆகும். ஓகே, அண்ட் தென் ஓஎஸ் இஸ் நத்திங் பட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் நத்திங் பட் ஹார்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர். செகண்ட் ஜென்ரேஷனில் தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணாங்க. அண்ட் தென் அதில் பேட்ச் ப்ராசஸிங் அண்ட் மல்டி ப்ரோக்ராமிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணாங்க. வாட் இஸ் பேட்ச் ப்ராசஸிங்? நிறைய ஜாப் ஒரு மினி ஜாபை குரூப் பண்ணி ஒரே ஜாபாக அதை என்ன பண்ணுச்சுன்னா எக்ஸிக்யூஷனுக்கு சென்ட் பண்ணுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் தினமும் கிளாஸஸ் அனுப்பணும், இண்டிவிஜுவலாக உங்கள் 10 மெம்பர்ஸ்க்கு அனுப்புறதோட அது ஒரு குரூப்பாக இல்லையா? ஒரு 10 மெம்பர்ஸை நான் குரூப்பாக வச்சுக்கிட்டேன் அப்படின்னா என்னோட ஒரே வேலை என்ன? உங்கள் 10 பேரையும் ஒரே இடத்த பிளேஸ் பண்ணி உங்களோட கிளாஸஸை நான் ஷேர் பண்ணுவேன். இதே இல்லை அப்படின்னா உங்களுக்கு இண்டிவிஜுவலாக ஒரு சேட்டுக்கும் நான் அந்த கிளாஸ் அனுப்பணுமா? ஸோ ஒரு வேலையை குரூப் பண்ணி எக்ஸிக்யூஷனுக்காக அனுப்புறது தான் என்னது பேட்ச் ப்ராசஸிங். அண்ட் தென் மல்டி ப்ரோக்ராமிங் விச் மீன்ஸ் மல்டி ப்ரோக்ராமிங் அப்படின்னா மோர் தென் 1 ஜாப் செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஒன் டைமில். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட மொபைலில் நீங்கள் ஆடியோ பிளேயர் சாங் கேட்டுக்கிட்டே என்ன பண்ணுவீங்கன்னா வாட்ஸ்அப் போவீங்க, ஃபேஸ்புக்கில் ஸ்டோரி படிப்பீங்க இல்லையா? அண்ட் தென் இன்ஸ்டா யூஸ் பண்ணுவீங்க. அப்போது ஒரே நேரத்தில் நிறைய வேலையை செய்கிறது அதை தான் மல்டி ப்ரோக்ராமிங் மல்டி டாஸ்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அண்ட் தென்
மிஷின் லாங்குவேஜ் as well as assembly language was used. assembly languageனாலும் மிஷின் லாங்குவேஜ்னாலும் zeros and one binary values அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, and then example for the second generation computer IBM 1401 and then IBM means International Business Management. ஓகே, இது ஒரு கம்பெனி, இவங்க நிறைய ஆப்பிள் மாதிரி இது ஒரு ரொம்ப ஃபெமிலியரான கம்பெனி. ஓகே, and then IBM 1620 UNIVAC 11808 இது எல்லாமே செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்ண டிவைசஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த தேர்ட் ஜென்ரேஷன். தேர்ட் ஜென்ரேஷன் இதுல நிறைய விஷயங்கள் ரீப்ளேஸ் ஆச்சு. ஓகேவா, listen it carefully. Integrated circuit were replaced transistor. So IC chip, this is the IC. இந்த chip நீங்க நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க இல்லையா, ஃபிசிக்ஸ் லேப்லலாம் இந்த chip நிறைய இருக்கும். இந்த chip எதை ரீப்ளேஸ் பண்ண வந்துச்சு அப்படின்னா டிரான்சிஸ்டர் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இந்த ஐசி யூஸ் பண்ணாங்க. ஓகே, யூஸ் பண்ணும்போது இது ரொம்ப லோ சைஸில் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணும்போது தேர்ட் ஜென்ரேஷன் ஸ்மால் அண்ட் சைஸில் இருந்தது அதோட கம்ப்யூட்டர். அண்ட் தென் மேக்னெட்டிக் டிஸ்க்கும் டேப்பும் யூஸ் பண்ணாங்க மெமரிக்காக. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் மேக்னெட்டிக் ட்ரம், செகண்ட் ஜென்ரேஷனில் மேக்னெட்டிக் டிஸ்க் யூஸ் பண்ணாங்க இல்லையா. தேர்ட் ஜென்ரேஷனில் மேக்னெட்டிக் டிஸ்கோட சேர்த்து மேக்னெட்டிக் கோர் யூஸ் பண்ணாங்க செகண்ட் ஜென்ரேஷனில். இதில் என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னா மேக்னெட்டிக் டிஸ்கோட சேர்த்து டேப்ஸும் யூஸ் பண்ணாங்க. அண்ட் தென் கம்ப்யூட்டர்ஸ் வேர் ஸ்மால், ஃபாஸ்ட் அண்ட் ரிலையபிள். ஸ்மாலர், ரெண்டு ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ஸ்மாலாக இருந்துச்சு சைஸில், ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆச்சு. ரிலையபிள் மீன்ஸ் கான்ஃபிடென்ட்டாக இருந்துச்சு. ஓகேவா, அண்ட் தென் consumed less power, which means electricity தான் நம்ம பவர்னு சொல்கிறோம் இல்லையா. ஓகே, and then high level languages were used. what is mean by high level language? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, மிஷின் லெவல் லாங்குவேஜ்னா ஜீரோஸ் அண்ட் ஒன். ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற நார்மல் இங்கிலீஷை தான் ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. This is the examples for the third generation. IBM 360 series, Honeywell 600 இதெல்லாமே IBM யூஸ் பண்ணது. அண்ட் தென் இந்த தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரில் CPU மவுஸ் எல்லாமே அட்டாச்சாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. CPU மவுஸ் எல்லாமே கூடவே சிஸ்டத்தோட அட்டாச்சாக இருந்துச்சு IBMல ப்ரொடியூஸ் பண்ணும்பொழுது. செகண்ட் ஒன் இஸ் த ஃபோர்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர். ஃபஸ்ட்டு த்ரீயோட இதில் ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னிக்லாம் இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப வருஷம் நம்ம இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஃபோர்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரை. ஓகே, மைக்ரோ ப்ராசஸர் யூஸ் பண்ணாங்க. வாட் இஸ் தட்? மைக்ரோ ப்ராசஸர். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் வேக்கம் டியூப், செகண்டில் டிரான்சிஸ்டர், தேர்டில் ஐசி இன்டகிரேட்டட் சர்க்கியூட் யூஸ் பண்ணாங்க இல்லையா. பட் ஃபோர்த் ஜென்ரேஷனில் மைக்ரோ ப்ராசஸர், இன்டெல் கோர் யூஸ் பண்ணாங்க. பென்டிஎம்லாம் நீங்கள் ஆடில் பார்த்துருப்பீங்க டிவியில். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா மைக்ரோ ப்ராசஸர். அந்த சிப்போட ரொம்ப அட்வான்ஸ்டு வெர்ஷன். ஓகே, வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் சர்க்கியூட் அப்படின்னு அதில் யூஸ் பண்ணாங்க. திஸ் இஸ் த மைக்ரோ ப்ராசஸர். அண்ட் தென் ஸ்மாலர் அண்ட் ஃபாஸ்டர். ஏன் அப்படின்னா நம்ம சைஸு சின்னதாக சைஸும் சின்னதாக மட்டும் இல்லாமல் அதோட ஸ்பீடும் ரொம்ப ஃபாஸ்ட்டாச்சு. ஈஸியாக ஒரு வேலையை டக்குன்னு முடிக்கிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் நமக்கு எதில் இருந்துச்சு அப்படின்னா அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மைக்ரோ கம்ப்யூட்டர் சீரியஸ் சச் இஸ் IBM அண்ட் ஆப்பிள் வேர் டெவலப்டு. மைக்ரோ ப்ராசஸர் யூஸ் பண்ணனால மைக்ரோ கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சாங்க. ஓகே, மைக்ரோ கம்ப்யூட்டர் இஸ் நத்திங் பட் விச் இஸ் ஸ்மால் இன் சைஸ் அண்ட் இட் ஒர்க்ஸ் வெரி ஃபாஸ்டர் when compared to the first, second and third generation computer. ஓகே, அண்ட் தென் ஐபிஎம்மும் ஆப்பிளும் தான் இந்த மைக்ரோ ப்ராசஸர் யூஸ் பண்ணி மைக்ரோ கம்ப்யூட்டரை டெவலப் பண்ணாங்க. அண்ட் தென் போர்ட்டபிள் கம்ப்யூட்டர் வேர் இன்ட்ரடியூஸ்டு. வாட் இஸ் போர்ட்டபிள்? லேப்டாப் நமக்கு போர்ட்டபிள் இல்லையா, லேப்டாப் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்மளால எடுத்துகிட்டு போக முடியும். நோட் புக் கம்ப்யூட்டர்னு இருக்குது, பாம் கம்ப்யூட்டர் இருக்குது. ஓகேவா, இது எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா போர்ட்டபிள் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஸியாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு லிஃப்ட் பண்ணி கொண்டு போகலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் 1980s அப்புறமா டில் த டேட் இப்போ வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். ஓகே, அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷனில் ULSIல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய ஆப்ஸை நம்ம அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் அப்படிங்கிறத வெளியிலேருந்து நம்மளால டவுன்லோட் பண்ண முடியும். இன்டர்நெட்டை நிறைய விதமாக யூஸ் பண்ணலாம். ஒய்ஃபை கனெக்டிங், இப்போ எல்லா லேப்டாப்லேயுமே ஒய்ஃபை அப்படிங்கிறது வந்துருச்சு இல்லையா. முன்னெல்லாம் ஒரு டேட்டா கேபிள் வச்சு மொபைலில் USB தெத்தரிங் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. இப்போ எல்லா இடத்துலையுமே என்ன ஆயிடுச்சுன்னா ஒய்ஃபை எனேபிள் அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, லேப்டாப்பில் ஒய்ஃபை ஆன் பண்ணி ஏதாவது நெட்ஒர்க்ஸ் கிடைக்குதா அப்படின்னு சர்ச் பண்ணுறீங்க. அது ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்லேருந்து தான் ஒரு கம்ப்யூட்டருக்கு இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணுறது எப்படி, அதோட ஸ்பீடை அதிகரிக்கிறது எப்படி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. parallel processing. what is parallel processing? simultaneously do some work. ஓகே, அதை தான் நம்ம parallel processing அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ப்ராசஸில் நீங்கள் நிறைய வேலையை கொடுத்தீங்கன்னா அது ஒன் பை ஒன்னாக செஞ்சுக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த சூப்பர் கண்டக்டர்.
and then computer size was drastically reduced. சுத்தமாக என்ன ஆயிடுச்சுன்னா கம்ப்யூட்டரோட மானிட்டர்லேருந்து சிபியூலேருந்து எல்லாமே சின்னதாயிடுச்சு சைஸில். ஓகே, அண்ட் தென் கேன் ரெகனைஸ் இமேஜஸ் அண்ட் கிராஃபிக்ஸ். என்னாச்சு அப்படின்னா நிறைய இமேஜஸ் அதில் ஸ்டோர் பண்ணலாம். த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இஸ் ஒரு இமேஜோ இல்லை ஒரு கிராஃபிக்ஸ் எல்லாமே நம்ம அதில் ஒரு ஆப் மூலியமாக ஒரு அப்ளிகேஷன் மூலயமா நம்மளால் டெவலப் பண்ண முடிஞ்சுது. இப்போ எல்லா கம்ப்யூட்டர்ஸுமே ஒரு கிராஃபிக்ஸ் டிசைன் பண்ணுறாங்க. ஒரு இமேஜை ஃபோட்டோஷாப்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்க இல்லையா, ஃபோட்டோஷாப் அண்ட் தென் கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பிட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவை. கம்ப்யூட்டரில் 64 பிட் 128 பிட்லாம் இருக்குது. அதோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் அதோட அப்ளிகேஷன் நம்ம என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். அதை தான் இங்கே ரெகனைஸ் த இமேஜ் அண்ட் கிராஃபிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் இன்ட்ரடக்ஷன் டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் எக்ஸ்பர்ட் சிஸ்டம். வாட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்? ஏஐ ரொபோட்டிக்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இன்டெலிஜென்ட் அப்படிங்கிறது ஹியூமன் பீயிங்ஸ் தான் இருக்கும் இல்லையா, இன்டெலிஜென்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படிம்பாங்க. அது ஹியூமன் பீயிங்க்கு உண்டான ஒரு அறிவு அப்படின்னு சொல்லலாம். அது ஆர்டிஃபிஷியலாக நம்ம ஒரு மிஷினுக்கு கொடுக்கும்பொழுது, நம்மளோட பாதியை ஒரு மிஷினுக்கு கொடுக்கும்போது தட் இஸ் கால்டு ரொபோட்டிக்ஸ் இல்லையா. ஓகே, அண்ட் தென் ஆல்சோ சால்வ் த ஹை காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் இன்க்ளூடிங் த டெசிஷன் மேக்கிங் அண்ட் லாஜிக்கல் மேக்கிங். ஸோ டெசிஷன் மேக்கிங்காக இருந்தாலும் ஒரு லாஜிக்கல் ரீசனிங்காக இருந்தாலுமே இந்த 5th ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டரில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி 6th ஜென்ரேஷன் அண்ட் ஃபியூச்சர். 5thலேயே நம்ம ரொபோட்டிக்ஸ் யூஸ் பண்ணிட்டோம், அண்ட் தென் 6th ஜென்ரேஷன் நம்ம ஃபியூச்சரில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. parallel and distributed computing. ஸோ வாட் இஸ் parallel and distributing? parallel அப்படின்னா சொல்லியாச்சு, சைமல்டேனியஸாக ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மியூசிக் கேட்டுக்கிட்டே நீங்கள் என்ன பண்ணலாம், எம்எஸ் வேர்டில் ஒர்க் பண்ணலாம், பிரிண்ட் எடுக்கலாம். இதுதான் சைமல்டேனியஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அண்ட் தென் டிஸ்ட்ரிபியூட்டட் மீன்ஸ் டேட்டா ஷேர் பண்ண முடியும். we can able to sharing the data from others. ஓகே, அதுதான் டிஸ்ட்ரிபியூட்டிங் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் கம்ப்யூட்டர் ஹாவ் பிகம் ஸ்மார்ட்டர், ஃபாஸ்டர் அண்ட் ஸ்மாலர். ஸோ 6th ஜென்ரேஷனில் நமக்கு என்ன ஆகிடும், நம்ம கை சைஸுக்கே கம்ப்யூட்டர் வந்துடும். ஓகே, அண்ட் தென் டெவலப்மெண்ட் ஆஃப் ரொபோட்டிக்ஸ். ரொபோட்டிக்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா, ஹியூமன் பீயிங் மாதிரியே ஒரு மிஷின் பண்ணுதுன்னா அதை ரொபோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் நியூட்ரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், இந்த என்எல்பி அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா பின்னாடி அடுத்த ஸ்லைடில். அண்ட் தென் டெவலப்மெண்ட் ஆஃப் வாய்ஸ் ரெகனைசிங் சாஃப்ட்வேர். ஸோ இதுவும் நான் உங்களுக்கு பின்னாடி அடுத்த ஸ்லைடில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், ஏஐ அப்படின்னா என்னன்னு பார்க்கலாமா. ஓகே, artificial intelligent AI, the ability of a digital computer or computer controlled robot to perform tasks commonly associated with the intelligent being. இந்த இடத்துல intelligent being யாரை சொல்றாங்க, ஹியூமனை தான் இன்டெலிஜென்ட் பீயிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு ஹியூமன் இருக்காங்கன்னா அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே ஒரு மெமரி ஒரு ஃபங்க்ஷனாக ஒரு மிஷினுக்கு நான் கொடுக்குறேன்னா அதை தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் கால் தி ரொபோட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் கண்ட்ரோல்டு ரொபோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களா. Okay, and then the term is frequently applied to the project of developing the system endowed with the intellectually process characteristics of the humans. So listen it carefully. இந்த term frequently எங்க அப்ளை பண்றாங்க அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்றாங்க. ஒரு சிஸ்டமை டெவலப் பண்றதுக்கு intellectually process, which means நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ ஓகேவா, நம்ம என்ன ஒரு எஃபெக்டிவாக ஓகே ஒரு க்ரியேட்டிவாக பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை கம்ப்யூட்டர் மூலயமா நம்மளால் கண்டிப்பாக பண்ண முடியும். ஓகே, such as ability to reason, discover the meaning, generalize, learn from the past experience. இந்த மாதிரி டிஸ்கவர் மீன்ஸ் நம்ம ஏதாவது புதுசாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அண்ட் தென் ஜென்ரலைஸ் டு லேர்ன் ஃப்ரம் த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். பழைய கம்ப்யூட்டரில் இந்தந்த விஷயங்கள்லாம் நம்ம கொண்டு வரக்கூடாது, இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம புது கம்ப்யூட்டரில் கொண்டு வரணும் அப்படிங்கிற நாலேஜ் ஓகேவா, பாஸ்ட் நாலேஜ் இதெல்லாம் வச்சு நம்மளால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்லாம் ஒன்று கொண்டு வர முடியும். ஓகே, ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா நீங்கள் எந்திரன் படம் பார்த்துருப்பீங்க இல்லையா, எந்திரன் அண்ட் 2.0. இது எல்லாமே உங்களுக்கு என்ன சொல்லுது, ஒரு மனுஷன் என்ன பண்ணுறானோ அதை மிஷின் பண்ணும். ஓகே, அதுதான் நம்ம ரொபோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ப்ரோக்ராம் செட் பண்ணணும். ஆன் ஆஃப் ஒரு ரிமோட்டுக்கு எப்படி பேட்டரி போட்டு யூஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ரொபோட்டிக்ஸ்க்கு என்ன உண்டு, சிப் உண்டு. அந்த சிப்பில் தான் எல்லா இன்ஃபர்மேஷனும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க இல்லையா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் த 6th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டிங் என்னன்னு கொஞ்சம் எலாபரேட்டிங்காக பார்க்க போகிறீங்க.
ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்னா என்னன்னு பார்த்தீங்க இல்லையா? இன்டெலிஜென்ட் அப்படிங்கிறது ஒரு ஹியூமன் பீயிங்க்கு இருக்கும். அந்த இன்டெலிஜென்ட்டை ஆர்டிஃபிஷியலாக நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறீங்க ஒரு மிஷினுக்கு அப்படின்னா அது என்ன ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். அதில் நீங்கள் இன்டெக்சுவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் யூஸ் பண்ணுறீங்க, விச் மீன்ஸ் முன்னாடி இருந்த சில விஷயத்தோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஒரு புது கம்ப்யூட்டர் உருவாக்குறது மிஷினை, அண்ட் தென் ஆல்ரெடி இருக்கிறத வச்சு மட்டும் இல்லாமல் புதுசாக சில விஷயத்தை கொண்டு வர்றது. இந்த மாதிரி க்ரியேட்டிவாக நம்ம எது செஞ்சாலுமே அது 6th ஜென்ரேஷனில் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் 6th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரில் உங்களுக்கு 3 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தி ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க், செகண்ட் ஒன் இஸ் தி வைட் ஏரியா நெட்வொர்க்கிங், அண்ட் தேர்ட் ஒன் இஸ் தி நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். இது நான் உங்களுக்கு லாஸ்ட் டே சொன்னேன் இல்லையா, நான் NLP அப்படிங்கிறது என்னன்னு பின்னாடி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். லிசன், 6th ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஓகே, ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். வாட் இஸ் தட் மீன்ஸ், நம்மளோட எல்லா நியூரல் மீன்ஸ் இது எல்லாமே யாருக்கு இருக்கும்? ஒரு அனிமல்ஸ்க்கு இருக்கும் நியூரல் அப்படிங்கிறது இல்லையா? அண்ட் தென் ஒரு ஹியூமன் பீயிங் எல்லாத்துக்குமே நியூரல் அப்படிங்கிறது இருக்கும். பட் அதை மிஷினுக்கு நம்மளால் கொடுக்க முடியுமா? எஸ், வி கேன் ஃபீட் இட் டு த மிஷின். பிகாஸ் அது எந்த ஜென்ரேஷனில் கொடுக்க முடியும்னா 6th ஜென்ரேஷனில் தான் கொடுக்க முடியும் அந்த இன்டெலிஜென்ட் கம்ப்யூட்டரை, பேஸ்ட் ஆன் த ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ். ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த வைட் ஏரியா நெட்வொர்க்கிங், விச் மீன்ஸ் நெட்வொர்க் அப்படின்னாவே என்னது? ஒரு நிறைய கம்ப்யூட்டர்ஸ் இன்டர் கனெக்ட் ஆகிட்டு இருக்கதா நம்ம நெட்வொர்க்குன்னு சொல்லுவோம், இன்டர்நெட் அப்படின்னு சொல்கிறோமா? ஓகே, அண்ட் தென் அதில் லேன், மேன், வேன் அப்படின்னு 3 டைப் இருக்குது. லோக்கல் ஏரியா நெட்வொர்க், வைட் ஏரியா நெட்வொர்க், WAN அப்படின்னா ஓகேவா. அண்ட் தென் மேன் அப்படின்னா மெட்ரோபாலிட்டன் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது லேன் லோக்கல் ஏரியா நெட்வொர்க் அப்படிங்கிறது உங்களுக்கு எக்ஸாம்பிள் உங்கள் கிளாஸ்க்குள்ளேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா தட் இஸ் லோக்கல் ஏரியா நெட்வொர்க். நம்ம ஸ்கூலுக்குள்ளே யூஸ் பண்ணுறீங்க தட் இஸ் மெட்ரோபாலிட்டன் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே நம்ம ஸ்ரீமுஷ்ணம் ஏரியா ஃபுல்லாக யூஸ் பண்ணுறீங்க தட் இஸ் கால் தி வைட் ஏரியா நெட்வொர்க். இஸ் தட் கிளியர்? ஓகே, கேன் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? நம்ம கிளாஸ்க்குள்ளே நடக்குது அப்படின்னா தட் இஸ் லோக்கல் ஏரியா நெட்வொர்க், நம்ம ஸ்கூலுக்குள்ளே நடக்குதுன்னா மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க், இதே சிஸ்டீமுஷ்ணம் ஃபுல்லாக நடக்குது அப்படின்னா தட் இஸ் வைட் ஏரியா நெட்வொர்க். ஸோ ரொபோட்டிக்ஸ் பொறுத்தவரையில் வைட் ஏரியா நெட்வொர்க் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா எக்ஸ்ப்ளோசிவ் க்ரோத் நமக்கு எதில் இருக்குன்னா ரொபோட்டிக்ஸில் இருக்குது. இப்பயுமே ரொபோட்டிக்ஸ் அப்படிங்கிற படிப்பு இருக்குது இல்லையா? யூனோ வெரி வெல். அந்த AI ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படிங்கிறத ரொபோட்டிக்ஸ் அப்படிங்கிறது படிக்கிறோம். அப்போது அதோட எக்ஸ்ப்ளோசிவ் க்ரோத்தாக இருக்கிறது இந்த வைட் ஏரியா நெட்வொர்க்கிங் தான். எக்ஸ்ப்ளோசிவ் க்ரோத் மீன்ஸ் அபரிவிதமான வளர்ச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா? ரொபோட்டிக்ஸ் பொறுத்தவரையில் ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்ல என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒரு பர்சனோட பாதி இன்டெலிஜென்ட்டை ஃபீட் பண்ணி ஒரு மிஷின் யூஸ் பண்ணாங்க. அடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்னா எந்திரனில் பார்த்தீங்க இல்லையா, எல்லாத்தையுமே ஒரு மனுஷன் என்னெல்லாம் பண்ணுவானோ அது எல்லாத்தையுமே ஈவன் நல்லது கெட்டதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஃபீலிங்ஸ் ஆல்சோ நம்மளால என்ன பண்ண முடியும்? ஒரு ரொபோட்டிக்ஸ்க்கு கொடுக்க முடியும். ஓகே, அண்ட் தென் லாஸ்ட் ஒன் இஸ் தி நியூட்ரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்னு சொல்லுவாங்க, நியூட்ரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் சொல்லுவாங்க, NLP. ஓகே, இதுக்கு உங்களுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா கூகுள் அசிஸ்டன்ட். நீங்கள் கூகுள் டிரான்ஸ்லேட்டில் உங்களை அந்த மைக் சிம்பிள் அழுத்தினா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை அது ரெகக்னைஸ் பண்ணிக்குது இல்லையா? 6th ஜென்ரேஷனில் படிச்சிங்க டெவலப்மெண்ட் ஆஃப் வாய்ஸ் ரெகக்னேஷன் சாஃப்ட்வேர்னு படிச்சிங்க இல்லையா? வாய்ஸ் ரெகக்னேஷன் சாஃப்ட்வேர் படிச்சிங்க இல்லையா? விச் மீன்ஸ் நிறைய ஃபோன்ஸ் இப்போ வந்துருக்கிற லேட்டஸ்ட்டாக வந்திருக்க ஃபோனில் வாய்ஸ் பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்கும், ஸ்பீக் பாஸ்வேர்டுன்னு இருக்கும். சிவாஜி மூவியில் ஒரு லேப்டாப்பில் அவங்க என்ன சொல்லுவாங்க? சிவாஜி த பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அதில் என்ன இருக்குது? வாய்ஸ் ரெகக்னைசேஷன் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் அதில் வச்சுருக்காங்க. அதனால தான் அந்த சிஸ்டத்துக்கு என்ன ஆகுது? ஒரு பேட்டர்னோ இல்லை ஒரு பாஸ்வேர்டோ இல்லை, ஜஸ்ட் வாய்ஸ் தான் அதில் பாஸ்வேர்டு இல்லையா? அதே மாதிரி நம்ம இப்போ வர மொபைலில் எல்லாத்துலேயுமே என்ன பண்ணிக்கலாம்? we can able to use the speak password. நம்ம என்ன சொல்கிறோமோ அது என்ன பண்ணிக்கணும்? நம்மளோட வாய்ஸோட ஃப்ரீக்வன்சி அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அப்போது யார் மாற்றி பேசினாலும் அது ராங். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறோம் இல்லையா, உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும்தான் எடுத்துக்கும், வேறு யாராவது வச்சோம்னா எடுத்துக்காது. அப்போ முன்னாடியே நம்ம அதுக்கு என்ன பண்ணிடுறோம்? இதுதான் என்னோட வாய்ஸ், இதுதான் என்னோட ஃபிங்கர் பிரிண்ட்னு அது உள்ளே ஸ்டோர் பண்ணிடுறோம் இல்லையா? ஓகே, அதுதான் இங்கே டெவலப்மெண்ட் ஆஃப் வாய்ஸ் ரெகக்னேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் லாஸ்ட் NLP அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரொபோட்டிக்ஸ் அப்படிங்கிறது நம்ம சொல்கிற இன்ஃபர்மேஷனை கேட்கணும், அது அதுக்கு புரியணும். ரொபோட்டிக்ஸ் அப்படிங்கும்போது கம்ப்யூட்டர் தான் நம்ம ரோபோவாக என்ன பண்ணுறோம்? மாடல் பண்ணுறோம். அப்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது புரிஞ்சாதானே அது நமக்கான அவுட்புட்டை தரும். லைக் தட் நம்ம கீபோர்ட் மூலயமா இன்புட் தந்தது போய் வாய்ஸ் மூலயமா நம்ம இன்புட் தர போகிறோம். அதுதான் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, NLP இஸ் நத்திங் பட் it provides the ability to develop the program to understand the human language. ஸோ நான் சொல்கிற இன்ஃபர்மேஷனை அது என்ன பண்ணுது?
ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து வாட் இஸ் டேட்டாபேஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணுறேன். டைப் பண்ணுறதுக்கும் நான் வந்து கூகுள் மைக்கில் பேசுகிறேன், கூகுள் அசிஸ்டண்ட்டில் வாட் இஸ் டேட்டாபேஸ்ன்னு சொல்லும்போது அது எப்படி எடுத்துக்குது வாட் இஸ் டேட்டாபேஸ்னு? அப்போ அந்த இடத்துல ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருக்காங்களா, அதுதான் நம்ம டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. அண்ட் தென் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த கம்ப்யூட்டர் அண்ட் த ஹியூமன் யூசிங் த நேச்சுரல் லாங்குவேஜ், அதை தான் என்ன சொல்கிறோம், NLP அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டில் யூஸ் பண்ணுற ஒரு இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட் தான் என்னது, இந்த நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். ஓகே. இது என்ன பண்ணுது, கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்லேருந்து டெவலப் பண்ணது என்னது அப்படின்னா நம்ம கொடுக்குற லாங்குவேஜ். ஓகே. இட் ப்ரொவைட் எபிலிட்டி டு டெவலப் த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஹியூமன் லாங்குவேஜ். நான் என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணாலும் என்ன ஆகும், அதில் கண்டிப்பாக அதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். அதை தான் 6th ஜென்ரேஷனில் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு 5 ஜென்ரேஷன் பொறுத்தவரையில் 6th ஜென்ரேஷனில் நிறைய டெவலப்மெண்ட் இருக்குது. ஓகேவா? நம்மளால் டேட்டா ஷேர் பண்ண முடியும், ஒரு வாய்ஸ் ரெகக்னைசேஷன் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண முடியும், அண்ட் தென் லாங்குவேஜ் ப்ராசஸிங், ரொபோட்டிக்ஸ், இது எல்லாமே 6th ஜென்ரேஷனில் பண்ண முடியும். இன் ஃபியூச்சரில் இது கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, லெட் வி see the வீடியோ. இதில் ரோபோ என்ன பண்ணுது, கேன் ஏபிள் டு வாக் இல்லையா, அதால் நடக்க முடியுது. நான் என்ன ஆக்ஷன் சொல்கிறாங்களோ அது பேசும் இல்லையா, நம்ம என்ன வாய்ஸ் கொடுக்குறோமோ அதை பண்ணுது. இன்ட்ராக்ஷன் வித் ஹியூமன், அண்ட் தென் நியூரல் ஸ்கீமா, நம்ம கொடுக்குற டேட்டா அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லையா, நம்ம என்ன கொடுக்குறோமோ அது ரொபோட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. நேச்சுரல் லாங்குவேஜ், நம்ம என்ன லாங்குவேஜ் கொடுக்குறோமோ அது பேசுது. ஓகே. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். ஒரு ரோபோட் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும், நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷனை கம்ப்யூட்டர் மூலியமாக தான் அதுக்கு ஃபீட் பண்ணுவோம். Through the computer we can able to feed the information. Okay students, I hope you understood the topics very well. இன்னைக்கு நீங்கள் பார்த்தது என்ன, கம்ப்யூட்டர்னா என்னன்னு பார்த்தீங்க, அதோட ஹிஸ்ட்ரிஸ் பார்த்தீங்க இல்லையா, இயர்லி டேஸில் எப்படி யூஸ் பண்ணாங்க, அண்ட் தென் ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் பார்த்தீங்க, 6th ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் கொஞ்சம் எலாபரேட்டாக பார்த்தீங்க. ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ஆஸ்க் இன் அவர் குரூப். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், ஹாவ் அ நைஸ் டே, டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப்.